ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குமுளிக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக குமுளியோட ட்ராவல் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் குமுளி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அந்த காருக்குள்ளே வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. காற்று சும்மாவே காற்று பயங்கரமாக இருக்கும். இதில் ஆடி மாதம் வேறு. நம்ம சின்னமனூர்லேருந்து குமுளி பார்த்திங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர் தான். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ½ hour அந்த மாதிரி தான் இருக்கும். கம்பமும் பக்கத்தில் தான், கூடலூரும் பக்கத்தில் தான். நாங்கள் போயிட்டுருக்கும்போது லாங்கில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன், இது வந்து அருவி மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கேரளா சைடு இந்த பக்கம்லாம் சடனாக மழை பெஞ்சிச்சின்னா ஒரு திடீர்னு ஒரு அருவி ஃபால்ஸ் வந்து அருவி வந்து திடீர்னு க்ரியேட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கேரளாவில் நிலச்சரிவு மழை அப்படின்னு வேற கேள்விப்பட்டோமா. இது நாங்கள் போயிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. இது நான் சொன்னேன், இல்லை இது கன்ஃபார்ம் அருவி தானே, இல்லை அது ஏதோ ஒரு பாறை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் எல்லாம் அடித்து சொன்னேன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே போக 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 இன்னும் பக்கத்தில் வந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டோம், வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நின்று ஜூம் பண்ணி நல்லாவே எடுத்தோம். என்னோடய கேமராவில் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சிச்சு. அந்த தண்ணி விழுகிறதுல ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே அவனுக்குள்ளே நின்றுட்டு கொஞ்சம் செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபால்ஸையுமே நல்லா கவர் பண்ணி வீடியோ எடுத்தோம். லைட்டாக சாரல் விழுந்துச்சு. இங்கே நம்ம சின்னமனூர் கம்பம் இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கூலிங்காக ஒரு சாரல் அடிக்குது அப்படின்னாலே குமுளி சைடு கேரளா சைடு மழை பெய்யுதுன்னு தான் அர்த்தம். ஸோ நாங்கள் அதை வந்து மைண்டில் வச்சிட்டோம், குமுளியில் மழை பெய்யுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நாங்கள் போனோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போகும்போது வந்து ஹெல்மெட் கூட மறந்துச்சு. அது குமுளியில் போய் அது ஒரு கூத்தாகி போச்சு. அப்புறம் நாங்கள் நின்று நல்லா ஃபால்ஸை வந்து சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்தோம். நாங்கள் நின்று பார்த்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கூடலூர். அங்கனக்குள்ளே நின்று தான் நாங்கள் இந்த ஃபால்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தள்ளி போனோம்னா நம்மளுக்கு வந்து லோயர் கேம்ப் இருக்கும். நியர்பை நம்மளுக்கு லோயர் கேம்ப்பு. அப்படியே வண்டி எடுத்தோம்னா குட்டி கொடைக்கானல் அப்படின்னே சொல்லலாம். குமுளியை வந்து ஒரு குட்டி கொடைக்கானல்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கும். கொடைக்கானல் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மினி பட்ஜெட்டில் வந்து குமுளி போயிட்டு வரலாம். என்னோடய சஜஷன் கூட வச்சுக்கலாம். ரோடு வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டோம். நீ போக 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 பார்த்தா நம்மளுக்கு நல்லா சில்லுன்னு ஏற ஆரம்பிச்சிடும், வெயில் கம்மியாயிடும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோயர் கேம்ப்பு. அந்த பென்னிக்குயிக் மணி மண்டபம் வந்து இந்த சைடு தான் இருக்குது, லெஃப்ட் சைடு தான் இருக்குது. நீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் ரோடு ஃபுல்லாக தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். க்ரீனிஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது போகும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கோயில் வரும். ஒன்று வந்து முருகன் கோயில், வழிவிடு முருகன் கோயில்னு சொல்லி ஒரு முருகன் கோயில் ஒன்றும், அப்புறம் மாதா கோயில் ஒன்று வரும். 2 கோயில் தான் நம்மளுக்கு இடையில வரும். இடையில பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி கடை கூட கிடையாது. ஒரு தண்ணி வாங்கி குடிக்கணும்னா கூட பெட்டி கடை கூட கிடையாது. லோயர் கேம்ப்லேயே நம்ம ஏதாவது டீ காஃபி ஏதாவது குடிச்சுக்கிட்டா தான் உண்டு. நான் சொன்ன கோயில் இதுதான், வழிவிடு முருகன் கோயில். அப்புறம் பார்த்திங்கன்னா மரமெல்லாம் சூப்பராக இருக்கும். அதான் சொல்கிறேன், கொடைக்கானலுக்குள்ள நம்ம எப்படி போகிறோமோ அதே எஃபெக்ட் தான் இதில் இருக்கும். மூங்கில் மரம், அப்புறம் சைடில் தண்ணி வடிகிறது. அந்த கொடைக்கானல் போகும்போது நமக்கு சைடில் போய் தண்ணி வந்து ஒரு குட்டியாக ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்கும், அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டுருக்கும்போது சடன்னு தண்ணி சவுண்டு கிடுச்சு. என்னன்னு பார்த்தா அங்கிட்டு மழை பெஞ்சது, நிலச்சரிவு அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. தண்ணி வந்து ஒரு மாதிரி காப்பி கலரில் செம்மண் கலரில் கலந்து வந்துச்சு. போகும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல, வரும்போது வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த 4 பைப்பு இருக்கும், பெரிய பைப்பு. அங்கே இடுக்கி தேக்கடியிலேருந்து தண்ணி திறந்து விடுறது வந்து நம்மளுக்கு முல்லை பெரியாறு வழியாக அந்த பைப்பில் இருந்து தான் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த பைப் பார்த்திங்கன்னா இந்த பைப்பு தான் சூப்பராக இருக்கும். இந்த பைப்பு கீழேருந்து மேலே வரைய ஒரே லென்த்தாக போட்டிருப்பாங்க. அந்த பைப்பை நம்ம பார்த்துட்டு அங்கனக்குள்ளே நின்று வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் ரிட்டன் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் நம்மளுக்கு ஹில்ஸ் ஏறக்கு ஸ்டார்ட்டே பண்ணிடுவோம். அப்படி பார்த்தா 2-3 பெண்டு வந்திருக்கு, சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை, நம்ம லோ பட்ஜெட்டில் மஸ்ட்டு ட்ரை சொல்லலாம். அப்புறம் நம்ம வந்து அங்கே போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுது. நாங்கள் செகண்ட் டைம் குமுளி போகிறோம். ஃபஸ்ட் டைம் போன போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த செகண்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏற ஏற மழையும் மேகமும் பக்கத்தில் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மழையும் மேகமும் பக்கத்தில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போகிற வழியில் நம்மளோட நண்பர்கள், மங்கீஸ் அந்த மாதிரிலாம் நிறையா கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை தாண்டி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளான்றனால மலைக்காரவங்கன்னு சொல்லுவாங்க, மலையிலேருந்து வரவங்க, எஸ்டேட்லேருந்து வரவங்க, அந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஜீப்பில் சவாரி பண்ணுவாங்க, ரெகுலராக போவாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளே எனக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு, அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம குமுளி என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். அந்த என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு கோயில் வரும்.
அது எனக்கு சரியாக தெரியல என்ன கோயில், எனக்கு சரியாக கருப்பசாமி ஐயனா சம்திங் ஏதோ ஒரு கோயில். என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் நான் இன்னொரு கூத்து நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, நாங்கள் வந்து குமுளி போகும்போது ஒரு செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸில் வந்து நம்மளை நிப்பாட்டிட்டு ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணாங்க. சார் ஒரு நிமிஷம் வாங்க மேம், நீங்கள் இறங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரு சின்ன ஃபைன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே தான் சொன்னாங்க, ஒரு சின்ன ஃபைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்மெட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கைண்டாக ரொம்ப மரியாதையாக ரெஸ்பெக்டாக அனுப்பி வச்சாங்க. இது வந்து நான் வந்து 3rd டைம் போகிறேன் குமுளி. ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய பையனை கூட்டிகிட்டு, எல்கேஜி படித்தான், பெரிய பையனை கூட்டிகிட்டு நாங்கள் ஸ்கூல்லேருந்து டூர் மாதிரி வந்தோம். அப்போ போய் தேக்கடி போட்டிங்லாம் போயிட்டு வந்தோம். இது வந்து இவர் கூட ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போயிட்டு இப்போ போகிறேன் நான். நம்மளுக்கு வந்து டீ சாப்பிட்ற டிஸ்டன்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இங்கே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு உளுந்த வடை, நல்ல பெரிய உளுந்த வடையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அங்கே பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், அங்கே ரோடாக இருக்கட்டும், அங்கே இருக்க கிளைமேட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சி போன ஒரு மூங்கில் செடியில் வந்து வவ்வாலாக தொங்கிட்டு இருந்துச்சு. அதான் நான் கேப்சர் பண்ணேன். இந்த இதில் டேரெக்டாக நேராக போனோம்னா அந்த ஒரு பெண்டு, அங்கிட்ட ஒரு பாதை போகுது இல்லையா, அதுதான் தேக்கடிக்குரிய பாதை. அங்கே போய்ட்டு அவங்க பஸ்ஸில் அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அது வந்து ரிட்டர்ன் போகிறப்ப எடுத்தோம். நான் அந்த சொன்னேன் தெரியுமா, மழை தண்ணி அதெல்லாம் அடுத்தடுத்த வரும். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். லென்த் வீடியோ போட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் லென்த் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன்.